இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம், 10வது வசனம், 11, 12, 13 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே போய் நீங்கள் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தினுடைய தூசிகளை உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். ஒரு பட்டணத்துக்குள்ள உங்களை ஏற்றுக்கல, அளவு பண்ணலை, ஒரு மனுஷத்தை நீங்கள் சொல்றது அவங்க புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால், ஒரு சபையில் நீங்கள் சொல்லும் பொழுது, சர்ச்சில் சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு மனதாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் அவர் அங்கே இருந்த தூசியை கூட உதறி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்க, ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் அப்படின்றார். எந்த சபையில் இருக்கிறவங்களாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்களாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேர்விடுவதை பார்க்க அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு ஏறுவது லகுவாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும். ஏன்னா சாட்சி அவர்கள் தான். ஆண்டுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எதுக்காக அந்த சொல்லப்படுதுன்னா பாவ மன்னிப்பு, அதுதான். ஆனா சோதோம் என்ற நாடு பாவத்தில் மூழ்கி இருந்தனால் அந்த நாடே இல்லாமல் போய்விட்டது. கந்தகும் அக்கினியும் அந்த நாட்டு முழுவதையும் அழித்து போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கோம்னா, சோதம் குமார பட்டணம் முற்றிலும் கருகி போய்விட்டது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கந்தகமும் அக்கினியும் இறங்கி பட்சித்து போட்டு போய்விட்டது, மனிதர் யாருமே அங்கே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆகிவிட்டது. அப்ப அதற்காட்டிலும் அது மேலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல கீழே பாருங்க, கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தானா அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பார்கள். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கோராசின் பட்டணமே, பெத்சாய்தாவே. இந்த இடத்துல ஒவ்வொரு சபையை கூட போட்டுக்கோங்களேன். நம்ம சபை பேரை போட்டுக்கிட்டு நாமளே அந்த காரியத்தை உச்சரித்து பார்ப்போமேனால், நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், நமக்கு எத்தனை கர்த்தருடைய வார்த்தையின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்புகள் ஆண்டவர் சொல்றாரு, தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்ட இந்த காரியம் வேற இடத்துல, வேற மனுஷங்களுக்கு, வேற தேசத்துக்கு, வேற அறியாத ஜனங்களுக்கு இவ்வளோ சத்தியத்தை அவர்கள் கேட்டு இருப்பார்களானால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப சபையில நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? என்னைக்காவது சோதம் ஏன் அழிக்கப்பட்டது என்ற அந்த காரியம் நமக்குள் இருக்கிறதா? சபையில இப்படிப்பட்டதான குற்றங்கள் இருக்கிறதா? சபையில இப்படிப்பட்டதான பாவங்கள் இருக்கிறதா? பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியம் இருக்கிறதா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிறதா? சபை அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுக்கு சமானம்னு வச்சுக்கோங்களேன். பெத்சாய்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குன்னா அதே போலதான் ஆண்டவர் அந்த ஒப்பனையாக சொல்லப்படுகிறார். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இத்தனாயிரம் மெசேஜ், இத்தனாயிரம் வார்த்தைகள், இத்தனாயிரம் நாட்களாய் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனா இதே வேற இடத்துல இந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கிடைத்திருக்குமே ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் நேரம் உட்கார்ந்து தெய்வத்தை நோக்கி எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கூக்குரல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சீருக்கு சீதனுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும்.
மற்ற பட்டணத்துக்கு, அறியாத பட்டணத்துக்கு லகுவாய் இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் லகுவாய் இருக்குமா? ஏன்னா நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் எவ்வளவு துன்மார்க்கமாய் இருக்கிறீர்கள், பயமற்ற போன காரியங்கள் இருக்கிறீங்க, பரிசுத்தம் கிடையாது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாயார பேசிவிட்டு இருதயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இல்லை, ஜனங்களை அப்படி நடத்தவில்லை என்கிற ஆண்டவர் அதை காரணமாக வைத்து சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிற பிரியமானவர்களே. வேற மக்களுக்கு நேரிடுவது அவ்வளவு லெகுவா இருக்கும். எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்களேன். நமக்கு யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படுமா? எவ்வளவு வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மகிட்ட தான் அதிகமாய் கணக்கு கேட்பார். அப்ப நம்ம வசனத்தை எவ்வளவோ கேட்டுட்டோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு விட்டோம். வாரம் ஒரு பிரசங்கம், அனுதினமும் டிவியில, மொபைல் போன்ல பார்க்க இடமெல்லாம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை துணித்து கொண்டிருக்கு. ஆனால் காதிருந்தும் கேளாதவர்களைப் போல, கண்ணிருந்தும் பாராதவர்களைப் போல என்று சொல்ல பாருங்களேன், உணராது இருக்கிறார்கள் என்றது போல ஆண்டுடைய பிள்ளைகள், சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி இருக்கிறோம். தெய்வத்தை குறித்ததான பயமற்ற சூழ்நிலை, தெய்வ பூமிக்கு இறங்கி வந்ததின் நோக்கம் பாவத்தை மன்னிப்பதற்காக, பாவத்தை உணர்த்துவதற்காக தான் என்பதை அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். வானம் பரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி, எவ்வளவு உயரமானதால் நம்ம என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. அவருக்கு நம்ம என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நான் சபைக்கு போறேன், நான் சபை வச்சிருக்கேன், இப்படிலாம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு எனக்குள் காணப்படுகிறது, நமக்குள் காணப்படுகிறது என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை அநேகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதா? இருதயத்துல மாற்றம் உண்டாயிருக்கிறதா? பாவம் அற்று போயிருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற இருதயம் எனக்குள் காணப்படுகிறதா? யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள்கிட்ட பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, அவங்கள்ட்ட எப்படியாவது சொல்லிடு, ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதையா, கவனமாக இருந்து கொள்ளுங்க, இப்படிலாம் நடக்கும், அவ்வளோதான். வேலை நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்று பார்த்து அதை சரிபடுத்திக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, காலம் கடைசியா இருக்கிறது, அநேக வசனங்களை கேட்டுவிட்டோம், நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் சரிபடுத்திக் கொள்ள, எங்களை சரிபடுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.